அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹி அம்மா பஅத். கணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சமுதாயத்தை சார்ந்த அருமையான சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் சங்கையான ரமலான் மாதத்தை தொடர்ந்து ஷவ்வால் மாதத்திலே நாம் எல்லாம் அமர்ந்திருக்கின்றோம். ஷவ்வால் மாதம் என்றவுடன் தமிழகம் தழுவிய அளவிற்கு அரபு கல்லூரிகளிலே இஸ்லாத்தை கற்றுக்கொள்வதற்காக, ஹிஃபுல் கல்லூரிகளிலே குர்ஆனை மனனம் செய்வதற்காக மாணவர்கள் சாறை சாறையாக செல்லக்கூடிய ஒரு அற்புதமான காட்சியினை பரவலாக நாம் பார்த்து வருகின்றோம். ஒவ்வொரு பெற்றோர்களும் தங்கள் குழந்தைகளுக்கு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் உலக கல்வியை ஊட்டுகின்ற அதே நேரத்திலே இறையச்சத்தை ஏற்படுத்துகின்ற மார்க்க கல்விகளையும் அவர்கள் ஊட்ட வேண்டும். பெரும்பாலான பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளுக்கு கல்வி கற்பதற்காக, ஆர்வம் ஊட்டுவதற்காக, நீ படித்து பட்டம் வாங்கி பதவியில் அமர்ந்தால்தான் அதிகமான பணங்களை நீ சம்பாதிக்கலாம், சொகுசு வீடுகளை நீ கட்டலாம், சொகுசு வாகனங்களை நீ வாங்கலாம், சொகுசான வாழ்க்கை நீ வாழலாம் என்றெல்லாம் அந்த குழந்தைகளை ஆர்வமூட்டக்கூடிய ஒரு செயலை இன்றைக்கு நாம் பரவலாக பார்த்து வருகின்றோம். இளம் பிஞ்சுகளின் உள்ளங்களிலே பணத்தாசையும் சொகுசான வாழ்க்கையும் ஊட்டப்படுகின்ற காரணத்தினால் அதன் அடிப்படையிலேயே அந்த குழந்தைகள் கல்வி கற்பதற்காக கல்வி கூடங்களுக்கு செல்லக்கூடிய ஒரு காட்சியை பார்த்து வருகின்றோம். மார்க்க கல்வியாக இருந்தாலும் உலக கல்வியாக இருந்தாலும் நம்முடைய குழந்தைகளுக்கு தயவு செய்து பணத்தாசைகளையோ சொகுசான வாழ்க்கைகளையோ அவர்களுக்கு நாம் உள்ளத்தில் விதைப்பது கூடாது. கல்வி கற்க வேண்டும். எதற்காக? சத்தியத்தை அசத்தியத்தை விட்டும் பிரித்து அறிந்து கொள்வதற்காக. எது உண்மை, எது பொய், எது சத்தியம், எது அசத்தியம், எது நீதம், எது அநீதம், இவைகளை கற்றுக்கொண்டு நீதமாக, உண்மையாக, சத்தியமாக தானும் நடந்து மற்றவர்களையும் நடக்க வைக்க வேண்டும் என்பதற்காக நீ கல்வியை கற்க வேண்டும் என்றுதான் ஒவ்வொரு பெற்றோர்களும் தங்கள் குழந்தைகளுக்கு அந்த ஆசைகளை ஊட்ட வேண்டும். உலக பொருளாதாரத்தை சம்பாதிப்பதற்காக கல்வியை கற்பதோ, கற்கும்படி தங்கள் பிள்ளைகளை தூண்டுவதோ நமக்கு ஆகுமாக்கப்பட்ட ஒரு காரியம் அல்ல என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள். அபூதாவுதிலே அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி 3664வது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது. ஒவ்வொரு பெற்றோர்களும் இதை சிந்தித்து பார்க்க வேண்டும். மன் தஅல்லம இல்மன் மிம்மா யுப்தகா பிஹி வஜ்ஹுல்லாஹி அஸ்ஸ வஜல்ல. அல்லாஹ்விற்காக வேண்டி கற்க வேண்டிய கல்வியை ஒருவர் லா யதஅல்லமுஹு இல்லா லியுஸீப பிஹி அரவன் மினத் துன்யா. உலக ஆதாயத்தை சம்பாதிப்பதற்காக வேண்டி ஒருவர் கற்பாரியானால், படிச்சு பட்டம் வாங்கினாதான் கை நிறைய சம்பாதிக்கலாம், பங்களா கட்டலாம், சொகுசான வாகனங்களை வாங்கலாம், சொகுசாக நாம் வாழலாம்.
என்பதற்காக வேண்டி ஒருவர் கல்வியை கற்றால், அது உலக கல்வியாக இருக்கட்டும், மார்க்க கல்வியாக இருக்கட்டும். அப்ப உலக ஆதாயத்தை சம்பாதிப்பதற்காக, உலகத்தை சம்பாதிப்பதற்கு கல்வி தேவையில்லையே. இன்னைக்கு பெரும் பெரும் செல்வந்தர்கள், கோடீஸ்வரர்களை நாம் எடுத்து பார்த்தால் அவர்கள் எல்லாம் கல்லூரிகளுக்கும் பள்ளிகளுக்கும் சென்றிருப்பார்களா? கல்விக்கும் பணத்திற்கும் சம்பந்தமே கிடையாது. உலகத்தை சம்பாதிப்பதற்கு கல்வி கற்றாக வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. கல்வி கற்றவர்களும் உலகத்தை சம்பாதிக்கிறார்கள். அதைவிட ஒரு படி மேலாக கல்வி ஞானம் இல்லாதவர்கள் தான் அதிகமாக சம்பாதிக்கிறார்கள். அப்ப கல்வி எதற்காக? நான் நல்லதை அறிந்து கொள்ள வேண்டும், அதன் பிரகாரம் என்னுடைய வாழ்க்கையை நான் நடத்த வேண்டும் என்பதற்காகத்தான் கல்வியை நாம் கற்க வேண்டும். அல்லாஹ்விற்காக வேண்டி கற்க வேண்டிய கல்வியை உலக ஆதாயத்தை சம்பாதிப்பதற்காக ஒருவர் கற்றால் லம் யஜித் அர்ஃபல் ஜன்னா யஅனி யௌமல் கியாமத்தி யஅனி ரீககா. மறுமை நாள் ஆகிரத்தில் சுவர்க்கத்தின் வாடகை கூட அவன் நுகர முடியாது. அப்ப சொர்க்கத்தின் பக்கமே நெருங்க முடியாது. உலக ஆதாயத்திற்காக வேண்டி ஒருவர் கல்வியை கற்று, இன்னமல்ல அஅமாலு பின்னியாத், செயல்கள் அனைத்தும் எண்ணங்களை பொறுத்துதான். உலகத்திற்காக ஒருவர் கல்வியை கற்பாரியானால் அவருடைய நியத்து நிறைவேற்றப்படும். அந்த கல்வியை கொண்டு உலகத்தை அவர் பெற்றுக் கொள்வார். ஆனால் முடிவில்லாத மறுமை நாள் ஆகிரத்துல சொர்க்கம் என்ன, சுவர்க்கத்தின் வாடகை கூட அவரால் நுகர முடியாது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள். அப்ப ஹலால் எது, ஹராம் எது, சத்தியம் எது, அசத்தியம் எது, நீதம் எது, அநீதம் எது, தவறு எது, சரி எது, இதை அறிந்து கொள்வதற்காக நாம் கல்வியை கற்க வேண்டும். அல்லாஹ் அவன் ரிஸ்கை தரக்கூடியவன். அவன் யாருக்கு நாடுகின்றானோ இன்னல்லாஹ யர்ஸுகு மையஷாவு பிகைரி ஹிசாபி, அல்லாஹ் தான் நாடியோருக்கு கணக்கில்லாமல் வாழ்வாதாரத்தை கொடுப்பான். இவர்கிட்ட கல்வி இருக்குது, இவர்கிட்ட பணத்தை கொடுப்போம், இவர்கிட்ட கல்வி இல்லை இவருக்கு ஏழ்மையை கொடுப்போம், அந்த பேச்சுக்கே இடம் இல்லை. அல்லாஹ் யாருக்கு நாடுறானோ அவர்களுக்கு வாழ்வாதாரத்தை கொடுப்பான். சத்தியத்தை அறிந்து இறையச்சத்தோடு நாம் நடப்போமையானால் ஒமை யத்தகில்லாஹ யஜஅல் லஹு மக்ரஜன் வ யர்ஸுகுஹு மின் ஹைஸு லா யஹ்தசிப். யார் அல்லாஹ்வை பயந்து வாழுகிறாரோ அவருக்கு சிரமங்களிலிருந்து அல்லாஹ் விடுதலையை கொடுப்பான். அவர் அறியாத புறத்திலிருந்து அவருக்கு வாழ்வாதாரத்தை கொடுப்பான் என்பதை அல் குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. அல்லாஹ்விற்காக கல்வியை கற்போம், நம்முடைய குழந்தைகளுக்கு கல்வியை ஊட்டுவோம். அல்லாஹ் தரக்கூடிய வாழ்வாதாரத்தை விசாலமாக நாம் பெற்றுக்கொள்வோம். அல்லாஹ் அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.